அவருக்கு யாரும் இல்லைம்மா. அவர் ஒரு அனாதை. நாங்கள்லாம் செத்து போனால் உடம்பு வாங்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அவருக்கு அப்படி யாரும் இல்லை. தாத்தா எங்க கூட வந்துடுறீங்களா? உங்களை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிறோம். உங்களுக்கும் மாறும் இல்லை, எங்களுக்கும் மாறும் இல்லை. நம்மளாம் சேர்ந்து ஒரு குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம் தாத்தா. வாங்க தாத்தா. தத்து எடுக்கிறதுல சாதாரண காரியம் நினைச்சிட்டீங்களாடா? நீங்க எது கேட்டாலும் உங்களுக்காக நான் பயந்துட்டு வந்து செஞ்சு கொடுப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? மறுகாத இடத்த காலி பண்ணுங்கடா. இத்தனை நாளாக அனாதையாவே இருந்துட்டேன்னு இப்போ வாழ்க்கையில் முதல் முறையாக எனக்குன்னு ஒரு சொந்தம். அது மூலயமா ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுங்க. நான் மிரட்டிய உரிமையெல்லாம் கேட்கலைங்க, ஒரு உதவியாக தான் கேட்குறேன். இது எப்படி? டேய் என்னடா பண்ற? இந்த ஃபோனில் கேமராவே வேலை செய்யாதுங்க. நான் இத்தனை நாளாக வீடியோ எடுத்துன்னு போய் தானுங்க சொன்னேன். டேய், உங்களுக்கு அந்த ஊர்க்காரில் இருந்து பெத்த புள்ள வரைக்கும் நான் கேவலப்பட்டிருக்கேன்டா. இப்போ எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு உதவி செய்யுது? உதவி மட்டும் செஞ்சு கொடுங்க தலைவரே. காலில் விழுந்துட்டு எந்திரி மேல எந்திரிப்பா. எங்களுக்கு உங்களை விட்டு வேற யாரும் கிடையாதுங்க. கண்டிப்பா தாத்தாவை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க நம்பி அனுப்பி வைக்கலாம். சரிங்க. நான் ஆசிரமத்துல தான் பேசிட்டு வந்துட்டேன். நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க நம்ம பசங்க. சரிங்க சார், பார்த்துக்கலாம். தாத்தாவை தத்தெடுக்க ஆசைப்படுறீங்க, நல்லபடியா பார்த்துப்பீங்களா? நல்லபடியாக பார்த்துக்கிறோம். கெம்பராஜுங்கிற அவர் உங்களை தத்தெடுத்து பார்த்துக்க விருப்பப்படுறாரு. உங்களுக்கு போக சம்மதமா? சம்மதம்மா. இப்ப புரியுதுங்களா? எங்க நிலைமை நினைச்சா எங்களுக்கே சிரிப்பா தான் இருக்குது. ஊர்க்காரனுங்க சிரிக்காம என்ன பண்ணுவானுங்க? சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி செவனின்னு ஆசிரமத்தில் கிடந்த பெரியவர் வேற கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறான். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? கடம்பூர் செக் போஸ்ட் இறங்குறதெல்லாம் இறங்கிங்க. கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு தம்பி. பஸ்ஸில் ரேடியோ இல்லாத கூட தீர்த்து போட்டீங்க. வரட்டுமா? என்னது ரேடியோவா? யோ போயா. உனக்கு இது தேவையாடா? டேய் அப்போ ஒன்றும் தூங்கலையா நீயே? கண்ணு மூடிட்டு இருந்தா தூங்குறன்னு அர்த்தமா? நீ பேசுறதெல்லாம் கேட்டுதான்டா இருந்தேன். டேய் நடந்தது தான்டா சொன்னேன். ஆனா நீ ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்ட. முக்கியமான விஷயமா? நீ நினைக்கிற மாதிரி என்ற ஆளுகிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக மட்டும் தாத்தாவை தத்தெடுத்து கூட்டிட்டு வரல. பின்ன 3 மாசத்துக்கு முந்தி மொடவங்காட்டில் நம்ம பொண்ணு தாய் செத்து போச்சு. அவன் மவனுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எத்தனை நிவாரண பணம் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? அது 4 லட்சம். 4 லட்சமா? ஒரு மாதம் இல்லை 2 மாதத்தில் அக்கௌண்ட்டில் வந்துடும். சரி, இப்போ வந்து கையெழுத்து போட்டு போங்க. நாளைக்கு பேங்க் பாஸ்புக் கொண்டு வாங்க. சரிங்க சார். ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் இப்படி காசு வரையில, நம்மளுக்கு இப்படி ஒரு ஆள் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போதான் இந்த பெருசு நம்ம கிட்ட மாட்டுச்சு. அவருக்கு யாரும் இல்லைம்மா. அவர் ஒரு அனாதை. நாங்கள்லாம் செத்து போனால் உடம்பு வாங்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அவருக்கு அப்படி யாரும் இல்லை. இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போலாமா? ஏன் கூட்டிட்டு போனான்னு? குழந்தை இல்லாதவங்க குழந்தைய தத்தெடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி தான். அப்ப இதெல்லாம் அந்த பிள்ளைக்காக பண்ணலையா? அந்த பிள்ளைய வச்சு நசுமா லவ் பண்றியா இல்ல அதுவும் ஏதாச்சும் பிளானா? பால் அவனை சத்தியமா லவ் பண்றேன். நான் என்ன ஆசிரமத்தில் தாத்தா இருப்பாரு, கூட்டிட்டு வந்து கொள்ளலாம்னு நினைச்சா போனேன். வாழ்க்கை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு, அதை விட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ ஆசிரமத்தில் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் சாகிறதுக்கு பதிலாக நம்மளுக்காக செத்து போயிட்டோமே. நாம் ஒன்றும் பெருசு போய் கொல்ல போறது இல்லையே. ஆனை முதிச்சு அவரா சாக போறாரு. அவர் செத்தா 4 லட்சம் ரூபாய் என் கைக்கு வந்துடும். அப்புறம் அமௌண்ட்டை வாங்குறோம், லைஃப்ல செட்டில் ஆகுறோம். புரியுதா? டேய் என்னடா சொல்ற? கோவிந்து, இவர் தான் எங்க தாத்தா. இனிமேல் நாங்க தான் அவர் பேரனுங்க. தாத்தா வாங்க போலாம். தாத்தானா? வாங்க தாத்தா. நீயும் பாத்துக்கோ. போங்க போங்க பார்த்துக்கிட்டு. ஆமாம்மா, இவர் தான் போகலாம். அழகா இவங்கிட்டலாம் சொல்லணுமா? வேண்டாம் முடு. ஏன்பா எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஒரு வேலை பேசக்கூட வர மாட்டேங்கிறீங்க. நம்ம ஊர்க்காரனுங்களுக்கு நாங்க வளர்றத பார்த்து கொஞ்சம் வயிற்றுச்சல் அதானுங்க.
ஹேய், ஓடு. இரு அதையேப்பா விரட்டுற வா குட் பாய் வட வா வாலாடுற மாதிரி அதாவது குணமா சொன்னா கேட்டுக்கிறேன். ஆமானுங்க தாத்தா, நாம போலாமா? என்ன நோண்டாங்கண்ணா நீங்க பார்த்து வாங்க தாத்தா. இந்த பெருசு தானா? ஏண்டா இவனுக்கு நல்ல நாளே நாய்க்கு ஒரு வயசு சோறு வைக்க மாட்டானுங்க. பாவம்டா, இந்த கெல்டுனி இவனுக்கிட்ட சிக்கிட்டு என்ன பாடுபட போதோ கருமம். தாத்தா இதானுங்க நம்ம வசந்த மாளிகை. ஊருக்குள்ள அந்த நாத்தம் பிடிச்ச பசங்க கூட இருக்க பிடிக்காம தான் இப்படி தனியா வந்து காத்தோட்டமா சுகாதாரமா இருக்கிறோம். சும்மா உள்ள போய் பாருங்க. தாத்தா இங்க கிச்சன் இருக்குது, ஸ்டோர் ரூம் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, வெளில வரண்டா இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. சந்தோஷமா இருக்கலாம். தாத்தா இந்த பையில பிஸ்கட் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது. நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் கடம்பூர் வரைக்கும் ஒரு சோழியா போயிட்டு வந்தோம். என்னையும் கூட்டிட்டு போங்கடா. அங்கேயே ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஆசிரமத்துக்கே போய் சேர்ந்துடுறேன். என்னாச்சுங்க தாத்தா? ஏடா வீடாடா இது, மனுஷன் குடியிருப்பானா குப்பை மேட்டை விட கேவலமா இருக்கேடா. ஐ டோன்ட் லைக் தாத்தா இன்னைக்கு ஒரு நாளைக்கு பொறுத்துக்குங்க தாத்தா. நாளைக்கு எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிடுறேன். உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கட்டில், டைம் பாஸ்க்கு டிவி, குளிர்காயத்துக்கு சிகிரி எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிடுறேன். ஒரே ஒரு நாள் சமாளிச்சுக்கோங்க தாத்தா. டேய் என்றா வண்டின்னு ஒன்று இருந்தா அதுக்கு காத்து எண்ணெய் இதையெல்லாம் போடணும். இல்லைன்னா கையில கடையில் போட்டுருணும். வா தாத்தா சாப்பாடு வேண்டாம் வந்துருக்கிறேன். தாங்க என்னாச்சுங்க தாத்தா? சாப்பாடாடா இது. நீங்களே சாப்பிடுங்க. தாத்தா ஐயோ தாத்தா, நீங்க பொழுதோட அதிகமா சாப்பிட மாட்டீங்கன்னா கம்மியா வாங்கிட்டு வந்தோம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு நாம் பிரியாணி சாப்பிட்டாலும். பிரியாணி தானுங்க தாத்தா, இப்ப வந்துடும். ஏடா அறிவு இருக்குதாடா உனக்கு? பெருசுதான் அறிவு கிட்டத்தனமா கேட்குதுன்னா இந்த ராத்திரில பிரியாணி சாப்பிட்ற வயசாடாது. டேய் உள்ளமா பேசுறான். இன்னும் கொஞ்ச நாள் தான். அவர் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து ஆகணும். நம்மளுக்கு வேற வழியே கிடையாதுறோம். சரி அந்த சரக்கடை ஒரு கட்டிங் போட்டு போறேன். ஆஃப் தானா இருக்குது. அப்புறம் சாப்பிடும்போது அரைகுறையா போயிரும்டா. நீ டக்குனு போய் வாங்கிட்டு வாடா. போடா. ரெண்டு முட்டை வச்சு ஒரு பிரியாணி தல்றா. தாத்தா இந்தாங்க, ஒன்றுக்கு 2 முட்டையை வச்சு வாங்கிட்டு வந்துருக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க. ஏண்டா இதெல்லாம் நான் சாப்பிட்டு வயிற்றால போய் செத்து போகணும், அதான் உங்க ஆசை? என்னங்க தாத்தா சொல்றீங்க? டேய் ரோட்டு கடையில தானே வாங்கினீங்க. என் வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டதே கிடையாடா. என்னடா நீ தாத்தாக்கு தம்பி என்ன கடையில வாங்கிருக்கலாம்ல? இது உனக்கே ஓவரா இல்ல? கார்ல போறவங்க இறங்கி சாப்பிட்டு போறானுங்க. ஒரு அந்த கிளம்பிட்டா நான் பேசிக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுடா. 10 நிமிஷம் தான். டேய் இந்த சரக்கடை ஒரு கட்டிங் போட்டு போறேன். நேரம் ஆகுதுடா. ஏற்கனவே 10 மணி ஆயிப்போச்சு. 10 நிமிஷம் தான். போயிட்டு வாடா. தாத்தா நல்லா பாத்துங்க. தம்பி என்ன கடை பிரியாணி வாசத்துலேயே தெரியும். இந்தாங்க. நான் பட்னி கிடந்து செத்தா கூட பரவாயில்ல, இதையும் நீங்களே சாப்பிடுங்க. தாத்தா இது தம்பி என்ன கடை பிரியாணி தானுங்க. இந்த சிக்கன் பீஸை பார், வெறும் எலும்பு. ஒரு லெக் பீஸ் இருந்தா கூட சாப்பிட்டு நிம்மதியா படுத்துருவேன். இதை நான் சாப்பிட்டு என் பல்லெடுக்கல எலும்பு மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு நான் சாகணும். அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும் இல்ல? இந்த கேப்ல கிட வெட்டுற வேலையே ஆகாதுங்க தம்பி. போனா 2 பேரும் போலாம், இல்லைன்னா ஆளை விடு. அதுவும் இல்லாம அந்த சரக்கு முதல்ல எடு. கட்டிங் போடாம ஒரு அடி கூட எடுத்துக்க மாட்டேன். சரிடா, ஆனா சரக்கு மட்டும் வேண்டாம். பிரியாணி கடை மூடிட்டா பெரிய பஞ்சாயத்தாயிரும். வாடா. போறோம், சரக்கு அடிக்கிறோம், சாப்பிட்றோம், சரக்கு அடிக்கிறோம், சரக்கு அடிக்கிறோம், சரக்கு அடிக்கிறோம். டேய் கம்பா, ஏன்டா கத்துற? டேய் போய் ஒரு குடிகாரக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேடா. ஒரு சொட்டு கூட வைக்காம எல்லாத்தையும் குடிச்சாடா. நான் அப்படியே ஒன்றரை கேட்ட ஒரு கட்டிங் சாப்பிட விட்டியா நீ? மணி 11 ஆச்சுடா. கடையும் இருக்காது, பிளாக்லையும் கிடைக்காது. இந்த கிழமை என்னைய பட்னி போட்டான்டா. ஐயோ
ஒரு திட்டம் எல்லாம் வீணா போச்சு, எதுவுமே நடக்காது. இத்தனை நாளா ஏதோ சின்ன சின்னதா பித்தலாட்ட பண்ணிட்டு தெரிஞ்சோம். உனிமே பேங்கா போய் கொள்ளை அடிக்க வேண்டியதா. பின்ன இந்த ஆளுக்கு தினம் ஆப்புக்கும் சிக்கன் பிரியாணிக்கு எங்க போறது? போனால் போகட்டும் என்ன வாட்டு பாடுற பத்தியா? உனக்கு கூடிய சீக்கிரத்துல ஐயோ பாடையில போடுறதுக்கு எதுக்கிட்ட என் காதில் ஊதுன உட்கார காதை பிடிச்சி விடு. மெதுவா மெதுவா மெதுவா. ஏண்டாடே, ஏதோ மாஸ்டர் பிளானை போட்டு ஏமாத்தி அந்த ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அந்த ஆள் தான் மாஸ்டர் பிளானை போட்டு ஏமாத்தி நம்ம கூட வந்திருக்கிறான். முதல் நாளே முட்டி வலிக்க ஓட விட்டுட்டு வெளியில படுக்க விட்டான்டா இந்த கிழவன். உன்னை என்னெல்லாம் பண்ண போறானோ? ஒரு டீ கொடுப்பா. உன்ற பேருனுங்க என்ற டீ கடையில் நிறைய கடை வச்சுட்டு போயிட்டானுங்க. கடை வச்சுட்டாங்களா? ஆளுகளை பாரு, ஆளுகளை உங்க பேரனால வந்த வினைய பாத்தியா? பாரு, பேப்பர் படிக்கிறானுங்க. நம்ம பேப்பர் இங்கிருந்து ஒரு வண்டிதா, அதையும் தூக்கிட்டு போக வண்டியா போயாட்டால. குருவி குருவி குருவி. அந்த ஆள் கூட்டா நீ போயிருவியா? வா. மணி, நீயாவது என்ன ஒரு மனுஷனா மதிக்கல. உட்கார். அக்கா, ஆசிரமத்துல நீங்க ஒரு தாத்தாவை பாவம்னு சொல்லி நல்லா பாத்துட்டீங்கல்ல, அந்த தாத்தாவை கெம்பனை தத்தெடுத்து ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாருங்கக்கா. வண்டி தடம் தெரியுதாக்கா? அந்த வண்டி தடத்துலயே நேரா போனீங்கன்னா அந்த அண்ணனோடு வரும். ஏண்டி, இதெல்லாம் ஊடா இல்ல காயெல்லாம் கிடையா? தாத்தா யாரு? அடடே, நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? கெம்மா இல்லைங்களா தாத்தா? அவன் வெளியே போயிருக்கான். ஆமா, அவனையே நீ கேக்குற? அது வந்து ஃப்ரெண்டுங்க தாத்தா. ஃப்ரெண்டா? உன்னைய பார்த்தா படிக்கிற பிள்ளை மாதிரி தெரியுது. அவன் ஊர் சுத்துற கழுத. ஃப்ரெண்டு தாங்க தாத்தா. அதெல்லாம் கேக்குறேன், என்ன மாதிரியான ஃப்ரெண்டு? ஆமா, இல்ல இல்ல. அப்ப கன்ஃபார்ம்டு லவ். அவனும் உன்னை லவ் பண்றானா? கேக்குறல்ல? ஆமாங்க தாத்தா. நல்லதா போச்சு. வீட்டை நல்லா சுத்தி பாரு. நீ வாழ போற வீடு தானே. என்ன முழிக்கிற? கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே தானே வாழ போற. படித்த பொண்ணு உன் வீட்டை இவ்வளவு கேவலமாக வச்சிருக்கலாமா? அதுக்கு உனக்கு என்ன ஆப்பிரிக்கா பாஷையில் சொல்லணுமா? ஏத்த பொண்ணாதான் இருக்கேன். போயிட்டு நாளைக்கு வா. என்னது, நாளைக்கும் வரணுமா? சரிங்க தாத்தா. சரி. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அநியாயமா இப்படி பைக்கை விற்று போட்டேடா. அதை விற்று தான் இதெல்லாம் வாங்கணுமா? பேசாம தலைவர் கை காலில் விழுந்தாவது கேட்டிருக்கலாம். டேய், பழத்தை பார்த்து வை. டேய், என்றா இது ஏதாவது பொட்டி கடை போட போறோமா? அறிவிட்டவனே, பொட்டி கடையில் எவனாவது பலாப்பழம் விற்பானடா? புரிஞ்சு போச்சு. அப்ப தள்ளுவண்டி கடை போட போறோம். இது நம்ம காட்டில் உள்ள குலசாமிக்குடா. அதையும் மறந்துட்டேன் பாருங்க. காட்டுக்குள்ள குலசாமி கோயிலா? என்றா கிழவன் வளர்றான். பாலாவும் ஊர்க்காரங்களும் இப்போ தான் நம்மளே நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இனிமேல் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். காட்டுக்குள்ளே வனமுனியப்பன் கோயில் இருக்குது.
அதான் எங்கள் குலதெய்வம். பெரியவங்க இல்லாதனால இத்தனை வருஷமாக போக முடியல. இப்போ தான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல, சாமிக்கு போய் பொங்க படையல் வச்சு போட்டு வரலான்னு சொன்னேன். பெருசு அதையும் நம்பி போட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்குது. எது அந்த கோயிலா? அங்கதானே அந்த ஒண்டியான நடமாட்டம் இருக்குது. அது வேற முரட்டானையாச்சே. நம்மளே கூட தப்பிச்சு போடலாம். பெருசா யானை ஏதாவது செஞ்சு போடுச்சுன்னா? ஏன்டா என்ன அரைஞ்ச? ஆனை ஏதாவது செய்யணும் தாண்டா பெருசு அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். இல்லை ஆள் கொண்டா தூக்குங்கடா. நல்ல நேரம் வந்துருச்சு, வாங்க. அதை கொண்டாங்க. தாத்தா இதானுங்க தாத்தா நம்ம குலதெய்வம். இதுவா? ஏண்டா சாமியை சுத்தி ஒரே புதர் மண்டி கிடக்கு. அதுங்களா தாத்தா? வருஷத்துக்கு ஒருக்கா தான் வந்து பொங்க வச்சு சாமி கும்பிட்றாங்களா? அதானுங்க இப்படி இருக்குது. வெட்டி பசங்களா, ஒரு பலாப்பழத்தை பிக்கிறதுக்கு இந்த மல்லு கட்டுறீங்க? நீங்க எல்லாம் இளவட்டமா? எந்தடா கத்திய தாத்தா நீங்கள் இந்த பழத்தெல்லாம் ஒரு அவசியத்துக்கு ரெடி பண்ணுங்க. நான் பக்கத்தில் இருக்கிற அருவியில் சாமி சிலையை கூட தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். டேய் அவன் போட்டும், நீ எங்கடா வால் பிடிச்ச மாதிரி போற? படையலுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வை. ஆமாண்டா, நீயும் தாத்தாவுக்கு துணையாக இருந்து உதவி பண்ணு. எது துணையா? கூட்டிட்டு போறேன், குண்டுருவாங்க. சரி சரி தாத்தா, நான் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேனுங்க. அவன் வேணா பொங்க வைக்கிறதுக்கு விறகு வெட்டிட்டு. அதுவும் சரிதான், போயிட்டு வா. பிளான் 4 லட்சத்துக்கு நினைச்சா 8 லட்சத்துக்கு ஆட. யாரடி? இங்க என்ன பண்ற? ஐயா சாமி கும்பிட வந்தவங்க. யாரு கேட்டு ஃபாரஸ்ட்குள்ள வந்த நீ? என் பேரையே கூட்டிட்டு வந்தாங்க. பேரனுங்களா? எங்க அவனுங்க? ஏண்டா அருவு கேட்டவனுங்களா? யாரு கேட்டற ஃபாரஸ்ட்குள்ள வந்தீங்க? அதுவும் யாரை திக்கிற பொருளா எடுத்து வந்து. ஏண்டா டேய், நீங்க மட்டும் சாகறது இல்லாம ஏண்டா எங்க உசிரி சேர்த்து எடுக்கிறீங்க? மாட்டேனுங்களா? நாங்க மட்டும் இந்நேரம் வரலைன்னா அந்த யானை உங்க 3 பேத்தையும் பொங்க வச்சிருக்கடா. இல்லைங்க சார், எங்க குலதெய்வம் எங்களை காப்பாத்திருக்குங்க. ஏய், உன் குலதெய்வத்தோட கையை உடைச்சது அந்த யானை தானா வெங்காயத்தானுங்களா? ஆமா, நீங்களாம் எந்த ஊர்ரா? உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. சார் நாங்கள் இருட்டி வாழைங்க சார். சார் சத்தியரஞ்சுங்க சார். ஏய், இதுக்கு மேல இந்த ஏரியா ஃபாரஸ்டுக்குள்ள உங்களைய பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, தொலைச்சு போடுவான் தொலைச்சு.
எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு ஓடுங்க. எடுத்துட்டு போங்க. வந்துட்டானுங்க. காட்டுக்குள்ள வெப்பன்ஸோட திரியற எங்களையே சாதாரணமா தூக்கிட்டு போகுது அந்த யானை. போங்க வைக்கிறேன் பூசை பண்றேன்னு. போங்க. வர்றேங்கய்யா. போங்க. யோ இருங்கய்யா. நில்லுங்க சார். நீங்க 2 பேரும் போய் கீழே பார்டர் வரைக்கும் விட்டு வாங்க. சரிங்க சார். மறுபடியும் யார்கிட்ட மாடி தொலை வாங்கயா. நான் அப்பவே நினைச்சேன்டா என்ன சாமி சிலையெல்லாம் உடைஞ்சு கிடக்குன்னு. நல்ல வேலை. சரி விடு, எனக்கு தான் ஒன்றும் ஆகலை. இல்லை உனக்கு ஒன்றும் ஆகலின்னு தான் உனக்கு கவலையே. யோ நசியா நடங்கய்யா. இப்போ முடவங்காட்டில் யாருங்க தலைவர் காவலுக்கு இருக்கிறது? அதை ஏன்பா கேட்குறீங்க? புனித்தாய் செத்து போனதுலேருந்து பயந்துட்டு ஒரு பைய கூட காவலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. சோளம் குச்சி கிழங்கெல்லாம் போட்டிருக்குது. போட்டால் வெள்ளாமல் ஊடு வந்து சிரமமா இல்லை ஆணவனி எடுத்துகிட்டு போமான்னு ஒரே கவலையாக இருக்குதுப்பா. நீங்கள் கவலையப்படாதீங்க தலைவர், நாங்கள் காவலுக்கு போகிறோங்க. உண்மையவா சொல்கிறீங்க? முந்தி மாதிரி அங்கேயும் கை வைக்கிறது இல்லைங்க. தாத்தா வேற பார்த்துக்கோணும். நீங்கள் கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்க தலைவரே. தாராளமாக தரேன்டா. அறிவு இருக்குதாடா? தீய போட்டா எந்த ஆளடா கிட்ட வரும்? தீய போட்டா ஆனா வராதுல்ல. சரி சரி, பெருசா தூங்குது. சத்தம் போடாம மேலே போயிடலாம் வா. என்னடா பண்ணிட்டு இருக்கிற? என்னதான் பிரச்சனை? ஏண்டா தீ வச்சா ஆன வராதுன்னு இப்பதான்டா சொன்னேன். நீயும் பிளான் போட மாட்டேன். போட்ட பிளானுக்கு நீ வேலையும் செய்ய விட மாட்டேன். ஓ, நீ மட்டும் தான் பிளான் போடுவியா? அந்த ஆணையை இந்த இடத்துக்கு எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப பார். என்னடா பண்ற? அந்த மூட்ல இருக்க பொம்பளானே இப்படிதான் கத்துமாமா. பதிலுக்கு அந்த ஆம்பளானையும் திரும்பி கத்தும். இப்ப பார். டேய் பத்திட்டுறா. டேய் என்னடா பண்றா? என்னடா பண்ணிட்டு இருக்கற? அந்த கிழவன் எந்திரிச்சு தொலைறதுக்குள்ள முதல்ல அம்தி தொலைடா. போடா. டேய் மணி என்னடா? 11 தாத்தா. 11 தானா? இது வர. தாத்தா ஒரு நிமிஷம். இந்தா தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் போடுங்க. என்னங்க தாத்தா நீங்க வயசானீங்கன்னா அதிகமா தண்ணி குடிக்கணும், இல்லைன்னா அஜீரண கோளாறு வரும். இந்தாங்க நல்லா குடிங்க தாத்தா. தண்ணி தானே போதும்டா. இன்னும் கொஞ்சம் குடிங்க. ஐயோ ஏண்டா இதே படு. குடிங்க. என்ன தாத்தா இன்னும் கொஞ்சம் குடிங்க தாத்தா. யாரா எப்படி தான் குடிக்கிறது? என்ன தாத்தா இன்னும் கொஞ்சம் குடிங்க தாத்தா. டேய் டேய் அவரை ஏன்டா தொந்தரவு பண்ற? வாடா. நீங்க படுத்துங்க. அதிகமா தண்ணி குடிச்சா அடிக்கடி ஒண்ணுக்கு போவார். அதுக்கு போகும்போது ஏதாவது நடக்காதா? பிளான் போட்டு புடுங்கினதெல்லாம் போதும். போட மேல மேல போடா. தலையாட்டுது. தாத்தா அது வந்து இந்த சும்மா கிழவன் வந்துட்டான். தாத்தா அது ஒண்ணுமே இல்லைங்க தாத்தா. பக்கத்து கோயில் பூசி கேரளா இருந்து ஆன வந்துச்சுங்களா? சாமியான பாதன மூட்ல பட்டுச்சுன்னா காட்டான வராதுன்னு சொன்னாங்க. அதானுங்க தாத்தா கூட்டிட்டு வந்தோம். மணி சுமார் கோயில்லையானே. யோ நாயரே. நான் நாயரல்ல நம்பூதிரி. உன்னை கழுத்து இருந்து கொல்ல போடு. என்னைய ஆன மிரண்ட விடாம அப்படி நிக்குது. அதுவா லெச்சு 1000 திருவியாக்கு மேலே அட்டெண்ட் செய்து
வெடி சப்தமும் வெளிச்சமும் கண்டாலே அமைதியானந்த ஆசீர்வாதம் பண்ணுவேன். அதுதான் கட்டி. இவனை போய் 2000 கொடுத்து போச்சு. ஊருக்காரனுங்க மொத்த பேரும் ஒட்டுக்கா வர போறானுங்களாட்டு. மணி சும்மா என்னடா ஊருக்குள்ள ஒரே சத்தம்? அது வாங்கடா ஒரு விட்டு போய் என்னன்னு பார்த்து தாத்தா வந்துடலாம். நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க தாத்தா, நாங்க பின்னாலே வந்துடுறோம். வாங்கடா வாங்க. யாரும் சத்தம் போடாதீங்க, நிக்கிற இடத்துல அப்படியே அப்படியே அசையாம நில்லுங்க. அக்கா என்ற குழந்தைய காப்பாத்துங்க. அப்படியே நில்லு ராமரு, நகராத, அப்படியே நில்லு. என்ன முன்ன பின்ன நகராதீங்க, புலி எந்த நேரத்துல என்ன பண்ணுன்னு தெரியாது. புலிடா. எங்கடா போறாரு? ஐயோ எங்க போகாதீங்கயா, நில்லுங்கயா. கொஞ்சம் கம்முன்னு